Welcome to PGTRB English. Let's start to learn. Hi friends, welcome back to today's section. Today we are going to see the topic The Ecstasy by John Donne. இதுக்கு முன்னாடி ஜான் டன்னோட கேனனைசேஷன் பார்த்தோம் யூனிட் 2ல. இதோட ஜான் டன்னோட எக்ஸ்டசி வந்து நெக்ஸ்ட் போயமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதில் எக்ஸ்டசியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது எக்ஸ்டசி அப்படின்னா ஸ்டாண்டிங் அவுட் அப்படின்னு அர்த்தம். இந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1633. கேனனைசேஷன் மாதிரியே இதுவும் சாங்ஸ் அண்ட் சானட்ஸில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஜான் டன்னு. இது எக்ஸ்டசி அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்டசி ஒரிஜினல் டைட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா க்ரீக் வேர்டில் எக்ஸ்டசிஸ் அப்படின்னா அவுட் சைட் ஸ்டாண்டிங். Ecstasis means outside standing. Next, in this poem, Donne says it is not an attachment of soul. இது வந்து attachment of soul மட்டும் கிடையாது. இந்த போயமில் சொல்லியிருக்கிறது பாடி ஷுட் ஆல்சோ பி அ பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. He is the first poet to say like this. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பொயட் தான், இவர் தான் ஃபஸ்ட்டு பொயட். இந்த மாதிரி சோல் மட்டும் இல்லை பாடியும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவர் தான் ஃபர்ஸ்ட் பொயட். சம் கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து நாஸ்டி போயம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த போயம் வந்து இந்த போயம் 19 குவாட்ரன்ஸ், அதாவது 19 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்சாஸ் கண்டைன்ஸ் 4 லைன்ஸ் இருக்குது. அப்போது ஸோ மொத்தம் டோட்டலாக எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படின்னா 76. 19 into 4 76 லைன்ஸ். மீட்டர் யூஸ்ட் இன் திஸ் லைன் இஸ் இயம்பிக் டெட்ராமீட்டர். கேனனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? கேனனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இயம்பிக் ட்ரைமீட்டர் டு பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இயம்பிக் டெட்ராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி சிசிசி டிடி அப்படி வரும். இதில் ஏபி ரைம் ஸ்கீம். செட்டிங் வந்து பாஸ்டல் செட்டிங். த சீசன் மென்ஷன் இன் த போயம் இஸ் ஸ்ப்ரிங். த ஃபியூஷன் ஆஃப் த பாடி அண்ட் சோல் ஸ்ட்ரென்தன் ஸ்பிரிச்சுவல் லவ். த ஃபியூஷன் ஆஃப் த பாடி அண்ட் சோல், அதாவது ஃபியூஷன் ஆஃப் பாடி அண்ட் சோல் வந்து எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது? ஸ்பிரிச்சுவல் லவ்வை ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பேர்ஸ் பாடி டு பிளானட்ஸ். டன் வந்து பிளானட்ஸ் கூட பாடிஸை கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் சோல்ஸ் டு ஏஞ்சல்ஸ். தட் பாடி அண்ட் சோல்ஸ் ஆர் இன்செப்பரபிள் பட் தே ஆர் நாட் இண்டிபெண்ட். பாடியும் சோலும் இன்செப்பரபிள் தான், பட் அதனால் தனித்தனி கிடையாது. டன் அக்ரீஸ் வித் பிளேட்டோ. டன் வந்து பிளேட்டோவோட அக்ரி பண்ணுறாரு. த ட்ரூ லவ் இஸ் ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் யூனியன் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா அன்லைக் பிளேட்டோ, டன் டசன்ட் இக்னோர் த கிளைம்ஸ் ஆஃப் த பாடி. அவர் பாடி இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ணலை. இட் இஸ் த பாடி, இட் பிரிங்ஸ் லவ்ஸ் டுகெதர். To the Renaissance reader, the image of violence symbolizes faithful love and truth. Renaissance reader பொறுத்த வரைக்கும் the image of violence அப்படிங்கிறது என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா faithful love and truth சிம்பலைஸ் பண்ணுது. The lovers turn to their bodies and try to understand the mystery of love. The lovers turn to their bodies and try to understand the mystery of love. Love mysteries in soul. இது இம்பார்ட்டண்டான லைன். Love mysteries in soul do grow, but yet the body is in his book. Love mysteries in souls do grow, but yet the body in his book. The eye serves as a gateway to the soul. It is remarkably subtle work. Philosophical background is provided by the medieval beliefs and philosophies. This poem is longer than the canonization. Canonization poem விட இது ரொம்ப longer. It is considered Donne's greatest love poem அப்படின்னு சொல்லலாம். It is considered as Donne's greatest love poem. இதில் வந்து ஸ்டோரிஸ் என்னதான் வருது அப்படின்னா 2 lovers இருக்காங்க. சோல்ஸ் வந்து கம்மிங் அவுட் ஆகுது. ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் கம்ஸ் அவுட். அதுக்கப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா realization, love is a thing of soul, not body. Bodies are not impure matter but an alloy அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கன்க்ளூஷன், அலாய் அப்படிங்கிறது இங்கே ஒரு மெட்டலாக சொல்கிறாங்க. த போயம் எக்ஸ்டசி எக்ஸ்பிரஸ் யூனிக் அண்ட் அன்கன்வென்ஷனல் ஐடியாஸ் அபவுட் லவ். இந்த போயம் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா யூனிக் அண்ட் அன்கன்வென்ஷனல் ஐடியா அபவுட் லவ்வை பற்றி சொல்லுது. இட் எக்ஸ்பவுண்ட்ஸ் த தீம் தட் பியூர் அண்ட் ஸ்பிரிச்சுவல்
pure spiritual or real love can exist only in the bonds of souls established by bodies. It expounds the theme that pure spiritual or real love can exist only in the bonds of souls established by bodies ன்னு சொல்றாரு. Next, for done, true love exists when both bodies and souls are inextricably united. அதாவது டன்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ் அப்படிங்கிறது வென் போத் பாடிஸும் சோலும் யுனைட் ஆகணும், அப்போ தான் அது வந்து ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டன் எகெயின்ஸ்ட் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு? டன் கிரிட்டிசைஸ் த பிளாட்டோனிக் லவ்வர், அதாவது சோல் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ், லவ்வில் சோல் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. கிரிட்டிசைஸ் த பிளாட்டோனிக் லவ்வர் ஹூ எக்ஸ்க்ளூட்ஸ் பாடி, யார் எக்ஸ்க்ளூட்ஸ் பண்ணுறாங்க, அண்ட் எம்ஃபசைஸ் த சோல். According to the medieval conception, ecstasy means a trance-like state. State of trance ன்னு சொன்னேன்ல, அது மாதிரி medieval conception. According to medieval conception, ecstasy அப்படின்னா a trance-like state in which soul leaves the body, comes out and holds communion with the divine, the supreme or over the soul of universe. Next, in Christianity also it denotes the state of mystic, religious and communion with God. Christianity பொறுத்த வரைக்கும் also it denotes the state of mystic, religious communion with God. Donne was the religious and philosophical connotation to build his own theory of love. The poem is the expression of Donne's philosophy of love. Love begins with sensuous apprehension and spiritual love flows the sensuous, so the climb of the body must be ignored. Next, the union of body is essential to make possible the union of souls. Union of body வந்து essential எதுக்காக? to make the union of souls ன்னு சொல்றாரு. The poem is an unbroken series of narration, argument and even contemplation. He makes an appeal to his reader to nourish their souls through their bodies. அதாவது ரீடர் அப்பீல் பண்ண சொல்கிறாரு, to nourish their souls through their bodies and reach towards the point of extreme joy or ecstasy. The poet reconciled such opposites as the medieval and the modern, spiritual and physical, scientific and secular, the religious and abstract and concrete, the remote and familiar, ordinary and metaphysical. This is largely done through imagery and conceit. Ecstasy means bliss or happiness, interdependence of soul and body. The importance of sex and it's spiritual, not physical. The poem வந்து 4 செக்ஷனாக சொல்லியிருக்காங்க. சோல் ஆஃப் லவ்வர்ஸ், அதாவது சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பிளேட்டோவோட அக்ரி பண்ணுறாரு அவர். சோல் ஆஃப் லவ்வர்ஸ்ன்னு சொல்லி அதை பற்றி சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யுனைடட் சோல் யுனைட் ஆகிறத பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் பாடி அண்ட் சோல், அப்போ பாடி அண்ட் சோல் யுனைட் ஆகிறது இம்பார்ட்டன்ஸ், எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்டர் கனெக்ஷனை பற்றி சொல்கிறாரு. லவ்வர்ஸ் டெசிஷன் டு ஹாவ் செக்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த போயமில் 4 செக்ஷனாக சொல்லியிருக்காரு. சோல் ஷுட் கண்ட்ரோல் பாடி லைக் கிங் ஆன் ஸ்டேட். சோல் வந்து எப்படி பாடியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, கிங் வந்து ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சோல் ஷுட் கண்ட்ரோல் பாடி லைக் கிங் ஆன் ஸ்டேட்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சோல் கம்பேர்ட் டு இன்டெலிஜென்ஸ் அண்ட் பாடி கம்பேர்ட் டு ஸ்பியர். லவ் இஸ் ரிட்டன் இன் புக் கால்டு பாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெட்டபிசிக்கல் கன்சீட் அப்படின்னா என்னென்னா, த யூனிட்டி பிட்வீன் சோல் கிரியேட் எ நியூ சோல் லைக் கிராஃப்டிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ். Metaphysical conceit, the unity between soul create a new soul like grafting of flowers. Okay friends, இன்னைக்கு எக்ஸ்டசியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இந்த போயமில். நெக்ஸ்ட்டு போயம் லைன்ஸ், இந்த போயமில் நெக்ஸ்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் போயம் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட பிடிஎஃப் கொடுக்குறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பிடிஎஃப் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சர் கீயோட கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.